பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட அரசு இடங்களை பல நபர்கள் போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்கிறாங்க. சில நேரங்களில் பட்டா மாறுதலும் செஞ்சுருக்காங்க. இப்படிப்பட்ட நபர்கள்ட்ட இருந்து அந்த இடத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல சமூக ஆர்வலர்கள் புகார் மனு மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் புகார் மனு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த புகார் மனு மீது எவ்வகையான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படுவதில்லை என்பது தான் இன்றைய காலகட்டத்தில் பல நபர்களுடைய மனக்குமுறல். இதை நம்ம தொடர்பு கொண்டு நிறைய நபர்கள் கேட்டாங்க, சார் ஒரு புகார் மனு எப்படி எழுதணும்? நேற்றைய தினம் கூட முகநூலில் அண்ணன் குருசாமி அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. மாவட்ட ஆட்சியருக்கு புகார் மனு எப்படி எழுதணும், அதில் சில சரத்துகள் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும், இதெல்லாம் இடம்பெறக்கூடாது புகார் மனுவில் அப்படின்னு. அந்த காணொலி அந்த முகநூல் பதிவில் நிறைய நபர்கள் அப்போது நீங்கள் ஒரு புகார் மனு மாதிரி பதிவு செய்யுங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி புகார் மனுவை நம்ம அனுப்பி வச்சு அதையும் இன்றைய தினம் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இருந்தாலும் அதை நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய அந்த நபர்களுக்கு ஒரு காணொலியாக பதிவு செய்யணும். புகார் மனு எழுதுவதற்கு முன்பு எதெல்லாம் நம்ம மனதில் ஞாபகம் வச்சுக்கிறணும் அப்படிங்கிறத இன்றைய பதிவு செய்ய போகிறோம். அப்படி நம்ம எழுதப்பட்ட புகார் மனுவையும் நம்ம இதில் சொல்ல போகிறோம் எப்படி எழுதணும் அப்படின்னு. ஒரு புகார் மனுவை எழுதுவதற்கு முன்பு நீங்கள் முதல்ல என்ன எடுத்துக்கிறணும் அப்படின்னா, ஒரே நாளில் புகார் மனு எழுதி முடிச்சிடணும், 1 மணி நேரத்தில் எழுதி முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நினப்பை மறந்துடணும். ஒரு புகார் மனு எழுதுவதற்கு அதிகபட்சமாக 1 வாரம்னாச்சும் நீங்கள் காலகட்டத்தை எடுத்துக்கிறணும், இல்லை ஒரு 3-4 நாளாச்சும் எடுத்துக்கிறணும். அப்போ தான் அந்த புகார் மனுவை அடுத்தவங்க படிக்கும்போது ஆகா என்ன ஒரு அருமையாக எழுதியிருக்கிறாங்க புகார் மனு, இதெல்லாம் எங்கேருந்து இவங்க எடுத்தாங்க, இந்த நீதிமன்ற உத்தரவுகள், இந்த அரசாணைகள், இந்த சுற்றறிக்கைகள் இதெல்லாம் எப்படி எடுத்தாங்க, உண்மையிலே இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த புகார் மனுவை படிப்பதற்கு ஆர்வம் காட்டணும். புகார் மனுவை தூக்கி குப்பையில் போடக்கூடாது, இந்த புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கக்கூடாது. அந்த புகார் மனுவை படித்து முடித்த உடனே இதில் எந்த விதமான ஒரு விசாரணையும் செய்வதற்கு சாத்தியக்கூறு கிடையாது, நேரடியாக நம்ம ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அரசு அலுவலர்களுக்கு தோணணும். அப்படி ஒரு புகார் மனுவை நீங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தான் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். அப்போ புகார் மனு எழுதுவதற்கு முன்பு பல காணொலிகளில் நம்ம சொன்ன மாதிரி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தயவுசெய்து தலைப்பு இல்லாமல் புகார் மனு எழுதாதீங்க. கூடியபட்சம் தலைப்பில் அந்த சட்டத்தை மேற்கோள் காட்டி தலைப்பு எழுதுங்க. இப்போ ஊராட்சிகளுக்கு எழுதுறீங்கன்னா ஊராட்சிக்கு சட்டம், நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு எழுதுறீங்க நகர்ப்புற அந்த சட்டம், வருவாய்த்துறைக்கு எழுதுறீங்கன்னா வருவாய் ஸ்டாண்டிங் ஆர்டர் இல்லை அரசாணை ஏதாச்சும், இல்லை மனித உரிமை ஆணையத்துக்கு எழுதுறீங்கன்னா மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம், இந்த மாதிரி அந்த சட்டங்களை மேற்கோள் காட்டி வருவாய்த்துறைக்கு எழுதுறீங்கன்னா பட்டா பதிவு புத்தக சட்டம், இப்படி எழுதுவது மிக சால சிறந்தது. அதுக்கடுத்து என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அனுப்புனர் தயவு செய்து போடாதீங்க. முதல் முறையாக மனு கொடுக்குறீங்க அப்படின்னா மனுதாரர் போடுங்க. உங்களுக்கு பதில் அதை நீங்கள் அப்பீல் போகிறீங்க அப்படின்னா மேல்முறையீட்டாளர்னு போடுங்க. தயவுசெய்து இந்த அனுப்புனர் தருணர் இது எதுவுமே நீங்கள் போடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா பொருள் கட்டாயமாக இருக்கணும். பொருள் இல்லாத ஒரு புகார் மனுவை தயவுசெய்து எழுதாதீங்க. அந்த சாராம்சத்தின் சுருக்கம் பொருளாக இருக்கணும். ரெண்டாவது பார்வையில் நீங்கள் என்னெல்லாம் சொல்ல போகிறீங்க, எதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது, ஆவணமாக எதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் பார்வையில் சொல்லுங்கள். பார்வை 1, 2, 3, 4, 5, 6ன்னு கொண்டு வாங்க. அதன் பின்பு இந்த ஐயா வணக்கம் மதிப்பிற்குரிய இதெல்லாம் கட்டாயமாக தவிர்த்துருங்க. ஐயா என்பது எந்த விதமாக நீங்கள் அப்படி ஐயா அம்மா தாயே அப்படின்னு நீங்கள் மன்றாடி எந்த ஒரு இதுவும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. மதிப்பிற்குரிய அவர் மதிப்பு நீங்கள் கொடுத்தா என்ன கொடுக்காட்டினா என்ன. ரெண்டாவது நிறைய நபர்கள் பெறுநரில் அரசு அலுவலர்களுக்கு திருமதின்னு போட்டு எழுதுவீங்க. தயவுசெய்து முற்றிலும் இதை நீங்கள் தவிர்த்து தான் ஆகணும். அங்கே அரசு அலுவலர் ஒரு பெண் அலுவலராக இருந்தால் நீங்கள் திரு போடுவது எப்படி ஏற்புடையதாக இருக்கும். ரெண்டாவது ஒரு பதவிக்கு முன்பு நீங்கள் மதிப்பு கூட்டு என்று திருவோ திருமதியோ உயர்திருவோ போடக்கூடாது. இப்போ ஒரு பெயர் இருக்கிறாரு அப்படின்னா சங்கர்லிங்கம் அப்படின்னா திரு சங்கர்லிங்கம், மாரியப்பன் அப்படின்னா திரு மாரியப்பன் அப்படின்னு நீங்கள் அதுக்கு பெயருக்கு முன்பு மதிப்பு கூட்டு செய்யலாம். ஆனால் பதவிக்கு முன்பு மதிப்பு கூட்டு அந்த உயர்திரு திருமதி இதை நீங்கள் செய்யவே கூடாது. தயவுசெய்து இதை முற்றிலும் நீங்கள் தவிருங்க. அடுத்து அந்த மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு அவ்வளோதான் முடிச்சுட்டு பேரா 1 பேரா 2 ஒரே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக எழுதக்கூடாது. பேரா 1 பேரா 2 பேரா 3 இப்போ ஒரு 14 நீங்கள் பார்வையில் சொல்கிறீங்கன்னா அந்த 14ஐயும்
ஒவ்வொரு பேராவாக எழுதணும். எழுதிட்டு கடைசியில் ப்ரேயர் என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனை ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஒரு மனுவை வாங்கி அந்த அரசலுவலை படிக்கிறார் அப்படின்னா பொருளை பார்த்துட்டு கீழே ப்ரேயரை பார்த்தாருன்னா, ஓ இவங்க இதுதான் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவுக்கு வரணும். அதுக்கப்புறம் அவங்க சரி இப்படி ப்ரேயர் கேட்டிருக்காங்களே, இது சம்மந்தமாக அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே படிக்கிறதுக்கு வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய இந்த அரசு அலுவலர்கள் நல்ல ஒரு விவரம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முன்னாடி பார்ப்பாங்க பொருளை, அதுக்கப்புறம் பின்னாடி அந்த ப்ரேயரை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரேயர் சம்மந்தமாக உள்ளே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ண கஜ 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 கஜன்னு எழுதுவீங்க. தயவுசெய்து அப்படி எழுதாதீங்க. ஒரு புகார் மனு அப்படி பார்த்தா கண்ணில் வச்சு ஒத்திக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம எழுதின புகார் மனு என்னன்னா, ஒரு 1986ஆம் ஆண்டு ஆதி திராவிட மக்களுக்காக ஒரு தனிநபர் சத்யநாதன் என்பவர்கிட்ட இருந்து ஒரு இடம் கையகப்படுத்தப்பட்டு வீடு கட்டி கொடுக்கப்பட்டு அந்த வீட்டிற்கு பக்கத்தில் அந்த மனைப்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அரசு மூலம் அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்கு. அந்த அங்கீகார வரைபடத்தில் விளையாட்டு மைதானம், பூங்கா, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, திராவிட பகுதிகள் மற்றும் பொது பயன்பாட்டு பகுதிகள், எதிர்கால அபிவிருத்தி என்று இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல இந்த பூங்கா இருக்குது. இந்த பூங்காவை சில நபர்கள் போலி ஆவணம் மூலம் பத்திரப்பதிவு செஞ்சு எங்களுடையதுன்னு சொல்லி உரிமை கொண்டாடுறாங்க. இது சம்பந்தமாக நாங்கள் புகார் மனு கொடுத்தோம். நம்ம அந்த புகார் மனுவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க. இது எங்களுடைய இடம், பூர்வீக இடம் சொல்லி. அந்த வழக்கானது கடந்த மாதம் தள்ளுபடி செய்யப்படுது. இது அரசோட இடம், இது நீங்கள் உரிமை கோர முடியாதுன்னு சொல்லி வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு. இது அதன் பின்பு அந்த இடைப்பட்ட காலத்திலேயே பஞ்சாயத்து நிர்வாகத்தின் மூலம் இது பஞ்சாயத்து எங்களுக்கு சொந்தமான பூங்கா, இதை நீங்கள் அளவீடு செஞ்சு தரும் பட்சத்தில் நாங்கள் கம்பெனி அமைப்பதற்காக தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக பணம் செலுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3600 ரூபாய் பணம் செலுத்துகிறாங்க பஞ்சாயத்து நிர்வாகத்திலேருந்து. ஆனால் வருவாய்த்துறை என்ன சொல்லுது அப்படின்னா, இது சம்பந்தமாக வழக்கு நிலுவையில் இருக்குது, உரிமையியல் வழக்கு, ஆகையால் இதை அளவீடு செய்து தர நாங்கள் முடியாது, வழக்கு முடியும் பட்சத்தில் நாங்கள் அளவீடு செஞ்சு தரோம் அப்படிங்கிறாங்க. இது சம்மந்தமாக நாங்கள் புகார் மனு கொடுத்ததுக்கு அவங்க இதே ரிப்ளை கொடுக்குறாங்க, வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் நம்ம தகவலாக எடுத்துக்கொண்டு நம்ம அந்த புகார் மனுவை தொகுத்துருக்கோம். பார்வையில் 1ல் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ஆதிதிராவிட நலத்துறைக்கு அந்த ஒப்புதல் வழங்கப்பட்ட வரைபடத்தின் நம்பரை சொல்கிறோம். பார்வை 2ல் அது போலி ஆவணமாக பதிவு செய்யப்பட்ட அந்த பத்திரத்தின் நம்பரை சொல்கிறோம். 3ஆவதாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த உரிமையியல் வழக்கு சம்பந்தமாக தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த ஆணையை மேற்கோள் காட்டியிருக்கிறோம். 4ஆவதாக என்ன சொல்கிறோம்னா, பஞ்சாயத்து மூலம் அதை அளவீடு செய்வதற்காக பணம் செலுத்தியது, அந்த கிராம பஞ்சாயத்தில் நிறைவேற்றப்பட்ட ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அந்த நம்பர், அப்படி அப்படியே அடுக்கடுக்காக நம்ம சொல்லிட்டு இதில் என்ன சொல்கிறோம்னா, பஞ்சாயத்து மூலமாக ஒரு அளவீடு செய்வதற்கு பணம் செலுத்தும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இது சம்பந்தமாக வழக்கு இருக்குது, அளவீடு செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, அதை நம்ம மேற்கோள் காட்டி உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நில நிர்வாக மற்றும் நிலவரி திட்ட ஆணையர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அந்த சுற்றறிக்கையில் பேர 6-7 தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, ஒரு வழக்கு மற்றும் உரிமையியல் வழக்கு நிலுவையில் இருக்குது என்பதை காரணம் காட்டி நீங்கள் நிலத்தை அளவீடு செய்வதற்கோ மறு அளவை செய்வதற்கோ நீங்கள் காலதாமதப்படுத்தக்கூடாது, அதை மேற்கோள் காட்டக்கூடாது. இடைக்கால உத்தரவு, இன்ட்ரீம் ஸ்டே, இடைக்கால உறுத்து கட்டளை, தடை ஆணைகள், இதுபோல் ஏதாவது அது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் மட்டுமே நீங்கள் அளவீடு செய்வதற்கு மறுக்கணும், மற்ற நேரங்களில் நீங்கள் தாராளமாக அளவீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதை தெளிவாக குறிப்பிட்டிருந்துச்சு. அதை நம்ம மேற்கோள் காட்டியிருக்கோம். இது மாதிரி பணம் செலுத்தி நீங்கள் அளவீடு செய்ய மறுத்திருக்கீங்க, ஆனால் இந்த நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையர் அவர்களின் சுற்றறிக்கையின்படி நீங்கள் அளவீடு செஞ்சிருக்கணும், செய்யாதது அந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நீங்கள் உடந்தையாக செயல்படுவது இதில் தெள்ள தெளிவாக தெரிகிறதுன்னு நம்ம மேற்கோள் காட்டியிருக்கோம். அடுத்து சில நேரங்களில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது எங்களோட இடம் அப்படிங்கிறாங்க. அதற்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இடமானது இந்த வரைபடம் வரைஞ்சி தனிநபர்கிட்ட கையகப்படுத்தப்பட்டு வரைபடம் அந்த அப்ரூவ்டு லே அவுட்ல என்ன பண்ணியிருக்குன்னா அப்படின்னா பொது பூங்கான்னு குறிப்பிட்டிருக்கு. இந்த பொது பூங்காக்களை யாருமே ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது, இந்த இடத்தில் கட்டடங்கள் கூட கட்டக்கூடாது, சங்க கட்டடங்களோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்காலத்துக்காக கட்டடங்கள் எதுவும் செய்யக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த லே அவுட்டில் இந்த மாதிரி ஒதுக்கக்கூடிய திராவிட பகுதிகள், பொது பயன்பாட்டு பகுதிகள், இந்த பூங்காக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா த லங்ஸ் ஆஃப் லே அவுட் அப்படிங்கிறாங்க.
ஒரு மனிதனுக்கு நுரையீரல் எவ்வளவு முக்கியமோ, அவன் உயிர் வாழ்வதற்கு நுரையீரல் என்பது எவ்வளவு முக்கியமோ, அதே போல் அந்த லே அவுட்டில் வீடு கட்டி பயணிக்கக்கூடிய, அந்த வீடு கட்டி இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்கள் வாழ்வதற்கு அந்த பொது பயன்பாட்டிற்கான இடம் என்பது மிக முக்கியம். அப்போ அந்த லே அவுட்டில் அந்த பொது பயன்பாட்டு இடம் என்பது அந்த மக்களுக்கான நுரையீரல் போன்றது. இட் இஸ் அ லங்ஸ் ஆஃப் லே அவுட் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற சென்னையில் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை இயக்குனர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. இந்த தீர்ப்பையும் நம்ம மேற்கோள் காட்டியிருக்கோம், இந்த சுற்றறிக்கைகளையும் மேற்கோள் காட்டியிருக்கோம். அடுத்தபடியாக என்ன கேட்டிருக்கோம் நம்ம பிரேயரில் அப்படின்னா, அடுத்தபடியாக சுற்றறிக்கையில் இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பொது இடங்களை பல நபர்கள் போலியாக பத்திரப்பதிவு செய்கிறாங்க. பல நேரங்களில் ஆக்கிரமிப்பு செஞ்சு எங்களுடைய இடம் சொல்லி உரிமை கோர்றாங்க. அப்படிப்பட்ட பொது இடங்களை, அரசு இடங்களை, இந்த பொது பயன்பாட்டு இடங்களை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய நபர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும், முதல் தகவல் அறிக்கை என்று சொல்லக்கூடிய எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த உத்தரவு கிடைக்கப்பட்டவுடன் இது சம்பந்தமான ஒரு சுற்றறிக்கையை நில நிர்வாக ஆணையர் அல்லது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் அரசு செயலாளர் அவர்கள் முதன்மை செயலாளர் அனைத்து துறை அரசு அலுவலர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கையை நீங்கள் பிறப்பிக்கணும்னு சொல்லி ஒரு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று இருக்குது. அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி அப்போதைய அந்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையுடைய அரசு முதன்மை செயலாளராக இருந்த அமுதா ஐஏஎஸ் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அந்த சுற்றறிக்கையை மேற்கோள் காட்டி பதிவுத்துறை தலைவர் அவர்கள் அனைத்து மாவட்ட பதிவாளர்களுக்கும், சார் பதிவாளர்களுக்கும் மற்றும் அந்த சரகத்து ஒவ்வொரு மண்டல சரக துணை பதிவுத்துறை தலைவர் அவர்களுக்கும் இந்த சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. இதுபோல் ஆவணங்கள் பதிவு செய்யும் பட்சத்தில் அந்த நபர்கள் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யணும். ஆகையால் இப்படிப்பட்ட ஆவணங்கள் பதிவுக்கு வந்தால் நீங்கள் அதை ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அந்த சுற்றறிக்கையை நம்ம மேற்கோள் காட்டி சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்யணும். ஏன்னா இதே தான் அந்த ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையுடைய இயக்குனராக இருந்த பிரவீன் பி நாயர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஓஎஸ்ஆர் இடங்கள் அந்த ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வ் என்று சொல்லக்கூடிய அந்த பொது பயன்பாட்டு இடங்கள், இந்த பூங்காக்கள் இதெல்லாமே பாதுகாக்கப்படணும். இதில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு, யார் கலாய்வு செய்யணும் என்பது சம்பந்தமான ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அந்த சுற்றறிக்கையை நம்ம கடந்த காலங்களில் தொடர்ந்து காணொலியாக பதிவு செஞ்சிருக்கோம். அந்த சுற்றறிக்கையை நம்ம மேற்கோள் காட்டி இது மாதிரி இவருடைய சுற்றறிக்கையின்படி இந்த இடங்களை நீங்கள் கலாய்வு செய்து அதை உடனடியாக மீட்டெடுக்கணும். மீட்டெடுத்து இந்த அமுதா ஐஏஎஸ் அவர்களுடைய சுற்றறிக்கையின்படி, இந்த நீதிமன்ற தீர்ப்பின்படி அதை ஆக்கிரமிப்பு செய்த நபர்களை அப்படியே விட்டுறக்கூடாது. அவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை, குற்றவியல் நடவடிக்கை, எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படணும். பதிவு செய்யப்பட்டு உரிய தண்டனை அவர்களுக்கு பெற்றுக் தரும் பட்சத்தில் அந்த இடத்தை இதுபோல் இருக்கக்கூடிய பொது பயன்பாட்டு இடத்துங்களை யாருமே ஆக்கிரமிப்பு செய்ய அஞ்சுவார்கள். ஏன்னா ஆக்கிரமிப்பு செய்கிறவங்க எல்லாம் காலரை தூக்கி விட்டு இது எங்க இடம், எங்க தாத்தா இடம், எங்க பாட்டை இடம், எங்க பாட்டி இடம், எல்லா இடம்தான். என்ன ஆதாரம் இருக்கு? ஒரு போலி ஆவணம், இந்த பதிவுத்துறை மூலம் ஒரு போலி ஆவணத்தை நீங்க பதிவு செஞ்சுட்டா அது உங்க இடம் ஆயிருமா? அதோட பூர்வீகம் யார்கிட்ட இருக்கு? அதை நீங்க எடுத்து பார்க்கணும். ஒருத்தர் இருந்து அரசு கையகப்படுத்தின பின்போ இது எங்க இடம் அப்படின்னு சொல்லி சொல்வது மிகுந்த ஒரு எந்த மாதிரி இது ஒரு நிலைப்பாடு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஐயா ஏதோ தவறு நடந்துருச்சு, எங்க இடம் சொல்லி எங்க அப்பா எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாரு, இது அரசு இடம்னு ஊர்ஜனம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க தாராளமா எடுத்துக்கொடுங்கன்னு சொல்வது பெருந்தன்மை. அதை விட்டுட்டு காலம் முள்ள நாங்க உழைச்சி எடுத்த அரசு இடத்தை எப்படி நீங்க யார்கிட்ட வாங்க முடியும்? நல்லா யோசிச்சுக்கோங்க. அரசு இடத்துக்கு பத்திரம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறீங்க, அரசு இடத்தை நாங்க விலைக்கு வாங்கின, யார் அதை வித்தது? இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்ப வாங்கினவனை விட வித்தவனுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும். சட்டம் அப்படித்தான் சொல்லணும். ஒரு அரசு இடத்தை ஒருத்தன் விற்கிறான்னா எவ்வளவு பெரிய திருட்டு பயலா இருப்பான், எவ்வளவு பெரிய ஒரு அரசுக்கு எதிராக செய்யக்கூடிய இதுபோல் நபர்களை அரசு கண்காணிச்சு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கணும். ஒருத்தர் அரசு இடத்தையே ஒருத்தர் விற்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய இது மோசடி, எவ்வளவு பெரிய ஃபோர்ஜரி. அப்ப அதை எழுதி கொடுத்த அந்த சார் பதிவாளர் கடுமையாக தண்டிக்கப்படணும். உண்மையிலே நல்ல வேலை வருவாய்த்துறை பட்டா கொடுக்க மறுத்துருச்சு. வருவாய்த்துறையும் பட்டா கொடுத்துருக்கோம் அப்படின்னா வருவாய்த்துறை நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியல.
இதுபோல் ஒரு மனுக்களை வந்து நீங்கள் எழுத நீங்கள் உண்மையிலேயே முன் வரணும். அப்படி எழுதும் பட்சத்தில் நம்மளுடைய எழுத்துக்களை பார்த்துட்டு அந்த எழுத்துக்களுக்கு இருக்கக்கூடிய வலிமையை பார்த்துட்டு அவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்கும். மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.